Hi everyone, this is ஆர்வி சரண்யா. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணியில ஒரு பிரம்மாண்டமான கட்சி இணைய போகுது அப்படின்னு சமீபத்துல இபிஎஸ் பேசியிருக்காரு. அந்த பிரம்மாண்டமான கட்சி தாவேகா தான் அப்படிங்கிற பேச்சு கிளம்பிருக்கு. எனவே இபிஎஸ் ஓட வியூகம் என்ன, இபிஎஸ் ஓட நகர்வு என்ன, தாவேகா அதிமுக கூட்டணி அமைய எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு பேசலாம். ஊடகவியலாளர் மனோஜுடன். வணக்கம் மனோஜ். 2026 தேர்தல்ல எங்களோட ஒரு பிரம்மாண்டமான கட்சி கூட்டணியில வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏபிஎஸ். பிரம்மாண்டமான கட்சினா நம்ம தாவேகா தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப தாவேகாவை தாண்டி வேற எந்த பிரம்மாண்டமான கட்சியும் அதிமுக இணைய வாய்ப்பு இல்லையா, இல்ல பிரம்மாண்டமான கட்சியே இல்லையா? இல்ல, ஆக்சுவலி பிரம்மாண்டமான கட்சி அப்படின்ற டேர்மை அவர் ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்தி இருக்கார் அப்படின்னு தான் அதை பார்க்கணும். அதை தாண்டி இப்போதைக்கு அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாஜகவையும் தாண்டி இன்னும் சில கூட்டணி கட்சிகள் தேவைப்படுது. ஒருவேளை பாஜக இல்லாமல் கூட சில கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. குறிப்பாக தாவேகா மாதிரியான ஒரு கட்சி, பர்டிகுலர்லி ஒரு 18 இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய வாக்குகள் அதிகமாக ஒரு கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சியாக தாவேகா இருக்கு. அப்ப அந்த கட்சி அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி அப்படின்னு அவர் பாயிண்ட் அவுட் பண்றது பர்டிகுலர்லி எந்த கட்சியும் பாயிண்ட் அவுட் பண்ணல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவை போன்ற ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது அவங்க எண்ணமா இருக்கு. ஆனா அதுக்கு ஆட்கள் யாரும் ப்ராப்பரா இல்லை. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகள்னு பார்த்தா திமுக, அதிமுக, அதற்கு பிறகு காங்கிரஸ், அதற்கு பிறகு மற்ற எல்லாருக்குமே மிக குறைந்த ஓட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 8% வாக்குகள் இருக்கு. இதுல நாம் தமிழர் அலையன்ஸ் இல்லைன்னு ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க. வேட்பாளர்களை கூட ஃபைனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆப்ஷன் இருக்க கட்சிகள்னு பார்த்தா பாமக முக்கியமான ஒரு கட்சி. பாமக இல்லாட்டினா வேற எந்த கட்சியும் பெரிய கட்சியாக இல்லை. ஏன்னா மற்றதெல்லாம் அன்டெஸ்டட், இன்க்ளூடிங் விஜயனுடைய தாவேகா. அப்போ ஒண்ணு அது பாமகவா இருக்கணும், இல்ல தாவேகாவா இருக்கணும். சோ இங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவை கலட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே பேசணும். அதுக்கு முன்னாடி அவர் பேசினாருன்னா யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா தாவேகாவுக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாங்க அவங்க. அப்ப எப்படி வருவாங்க? சோ அப்ப பெரிய கட்சின்னு அவர் அதை மென்ஷன் பண்ணாருன்னா வேஸ்ட். நாம் தமிழர் கட்சியை மென்ஷன் பண்றாரா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி அலையன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களும் இல்ல. அப்ப தேமுதிக பெரிய கட்சியா? அவங்க ஓட் பர்சன்டேஜ் ஒண்ணுக்குள்ள இருக்கு. பாமக பெரிய கட்சியா? அது யாரு கையில இருக்குன்னே தெரியல. சோ அப்ப ஒரு நிலையில்லா தன்மைக்கூடிய பல கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல எதை மென்ஷன் பண்றாருன்றது இந்த கட்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். அப்புறம் இதை ஏன் மென்ஷன் பண்றாரு, அதாவது இந்த சூழல்ல அதை ஏன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதிமுக 2 பேருக்கு மெசேஜ் சொல்லுது. அதாவது திமுகவை நாங்க அரசியல் ரீதியாக இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், எங்களை நம்பி அலையன்ஸுக்கும் வர ஆள் இருக்கு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறது. அதனாலதான் அவர் சில நாட்கள் முன்னாடி கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் அலையன்ஸுக்கு வாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அவரே 2 பேரையும் அட்டாக் பண்ணாரு. சோ அவருக்கு அலையன்ஸுக்கு வேணும், ஆனா அவங்களே அடிப்பாரு அப்படின்ற மோட்லயும் போறாரு. சோ அது ஒரு பக்கம். இன்னொன்னு, பாஜக நிறைய அவருக்கு நெருக்கடிகள் இருந்துட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பேசியது கூட ஒரு வகையில அவருடைய தலைமையை கொஸ்டின் பண்ற விஷயம்தான். சோ அப்போ அவருக்கு தேவையில்லாம இந்த மாதிரியான பேச்சுகள் அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல நாங்க தான் அலையன்ஸோடைய ஹெட் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது. அண்ணாமலைக்காக பேசுறாருங்கிறீங்களா? எல்லாருக்கும் தான். அதாவது அவரை யாரெல்லாம் சீன்றாங்களோ இன்க்ளூடிங் அண்ணாமலை, அதிமுக ஆட்சி கிடையாது, என்டிஏ ஆட்சி, அதிமுக ஒருத்தர் தான் சிஎம் ஆவாரு, ஆனா அதுல அமைச்சரவையில பாஜக இருக்கும், இப்படி கண்டினியூஸா சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த அலையன்ஸோட ஹெட் நாங்க தான், நாங்க இன்னும் நிறைய பேரை சேர்ப்போம் உங்க கூட்டணிக்குள்ள அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் சொல்றாங்க. ஆக்சுவலி அது நேரடியாக சொல்ல வேண்டிய மெசேஜ் இப்படி கூட்டத்துல போயிட்டு சும்மா சொல்றது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. சோ இப்படி பாஜகவுக்கான மெசேஜா தான் அவர் மோஸ்ட்லி அவர் பயன்படுத்துறாரு. ஆனா அது நடக்குமா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா தாவேகாவுடையும் அவங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம்ல. இதுல எந்த விதமான உண்மையும் இல்ல அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் அதிமுகவை விமர்சனம் பண்றது இல்ல. அதே போல எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினருக்கு தாவேகாவை எல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட சமீபத்துல வந்தது. எனவே கூட்டணி இல்லாமலே இவங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குல்ல. இல்ல, ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் ஒரு விஷயத்துல கிளாரிட்டி இருக்கு. அதாவது நம்ம 2 பேரும் கூட்டணி போனா ஜெயிக்க முடியும், இல்ல நம்ம கூட யாரோ ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னர் இருந்தாதான் இந்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னர் தேவைப்படுது, அது அதிமுகவா இருக்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னர் தேவைப்படுது, தாவேகாவா இருக்கலாம். ஆனா அது பிஜேபி இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால இன்னும் அலையன்ஸை தேடுறாங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 கட்சிகளும் கூட்டணி சேரணும், சேர்ந்தால் வெல்லலாம்
அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அது பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஆனா பாஜகவோடு இருக்கும் வரைக்கும் விஜயால அதிமுகவோடு கூட்டணி போவதில் சிக்கல்கள் இருக்கு. ஸோ அப்ப அந்த கால் அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து ரெண்டு பாஜக அதிமுக கூட்டணி உடையணும். உடைஞ்சா மட்டும்தான் இந்த கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உடைவதற்கு டெல்லி அனுமதிக்குமா அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா கூட நம்ம இருக்கோம். ஆனா ரியாலிட்டி அதுவா தான் இருக்கு. ஏன்னா அமித்ஷா பேசின ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து ஸ்ட்ராங்கா இதுதான் நாங்க, இதை எப்படி நீ பேச முடியும், நான் தான் இங்க கூட்டணி தலைமை அப்படின்னு சொல்வதற்கு கூட அதிமுக யாரும் தயாராக இல்லை. அப்புறம் இந்த அலையன்ஸ் எப்படி சீலாச்சு? அமித்ஷா பேசுறதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காருல. அமித்ஷா ஒரு டைம் பேசல, கண்டினியூஸா பேசுறாரு. நீங்க உங்க அலையன்ஸ் பார்ட்னருக்கு இதுதாங்க டேர்ம்ஸ்ன்னு சொல்லாமையா சேர்ந்தீங்க? நீங்க அலையன்ஸ் வச்சுட்டீங்க. அந்த மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருக்காரு. எடப்பாடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அது இஷ்யூ ஆச்சு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரிப்ளை பண்ணார்ல. அதற்கு பிறகும் அது இன்னும் இஷ்யூ ஆகிட்டே இருக்கு. அந்த இஷ்யூக்கு காரணம் அமித்ஷாவாகவே இருக்காரு. இன்னைக்கு வந்து அண்ணாமலை பேசும் பொழுது கூட உங்களுக்கு நாங்க சொல்றதுல பிரச்சனை இருக்குன்னா அமித்ஷாவை போய் கேளுங்க, அவர் தான் அப்படி சொல்றாருன்னு சொல்றாரு. ஸோ இங்க என்ன டவுட் வருது அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அலையன்ஸை ஏதோ கம்பல்ஷன்ல மேக் பண்ணிருக்காங்க. தே ஆர் நாட் சீரியஸ். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்த அலையன்ஸை சீரியஸா எடுத்துக்கல. ஆனா வேற ஏதோ அஜெண்டால எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அஜெண்டாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பலியாவாரா அப்படின்றது கொஸ்டின். அந்த அஜெண்டாவை சக்சஸ்ஃபுல்லா பாஜக நிறைவேற்றுமா அப்படின்றது கொஸ்டின். ஸோ அது ரெண்டு பேருக்கு ரியலைசேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த அலையன்ஸ் உடைஞ்சிடும். ஆனா அதை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றதுதான் இப்ப இருக்க. அப்ப அதிமுகவும் தாவேகாவும் சேர்றதுக்கு பாஜக தடையா இருக்கு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னா வேற தாவேகா அதிமுக கூட்டணி சேர்வதற்கு எந்த நெருடலும் இல்ல. கண்டிப்பா இல்ல. உடைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. உடையணும்னு தான் அதிமுக பல பேர் விரும்புறாங்க, தாவேகால பல பேர் விரும்புறாங்க. ஆனா உடையுமான்றதுதான் ஆட்சி கேக்குது அப்படிங்கறத பெருசா பேசுறாங்க. அதிமுகல பாஜக கூட்டணி ஆட்சி கேக்குது அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. இப்ப நாளைக்கே அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சு தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சாலும் இப்ப விஜயும் கேட்பார்ல, உங்களுக்கு 2.5 வருஷம், எங்களுக்கு 2 வருஷம், துணை முதலமைச்சர் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்றது காத்துல இருக்கு. அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா அதிமுக தாவேகா கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி அமைச்சிட முடியும் நம்புறாங்க. இங்க அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் விஜய் கிட்டையும் எடப்பாடி கிட்டையும் இருக்கு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியால ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 2 பேர்கிட்டயுமே நம்பிக்கை இல்லை. சோ அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டணியே ஒரு மாதிரி ஜெல்லாகாம இப்ப வரைக்கும் நீயா நான் போறக்கான காரணமே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது இலக்காகவே இல்லை. அப்படின்றது இலக்காக இருந்துச்சுன்னா அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்க மாட்டார். அமித்ஷா ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் பொழுது கூட்டணி ஆட்சி தான், நாங்க அமைச்சர் இருப்போம்னு சொல்ல மாட்டார். கிளாரிட்டியா பேசுவாங்க. எங்க எண்ணம் திமுக அகற்றுறதுதான் பேசியிருப்பாங்க. 2 பேரும் எளியும் புனை மாதிரி சண்டை போட்டு ஒரு அலையன்ஸ் எப்படி இருப்பீங்க நீங்க? அரசியல்ல ஒரு அதிமுகவும் பாஜகவும் ஜெல்லாகணும், இணையணும் அப்படிங்கிறதுக்காக தானே பாஜக தமிழ்நாடு பாஜக தலைமையே மாத்தினதா கூட சொல்லப்பட்டது. அதனாலதான் அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதுக்கு அண்ணாமலை ஒவ்வொரு முறையும் அதை தூண்டுறாரு. அண்ணாமலை கூட விடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாரு, இது அதிமுக ஆட்சின்னு சொல்லி. ஏன் அமித்ஷா மறுபடியும் இது இல்லைன்னு சொல்றாரு? ஏன் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைச்சர்கள் இருப்பாங்கன்னு சொல்றாரு? அப்புறம் அதிமுகவில் ஒருவர் முதல்வர் ஆவார் ஏன் சொல்லி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியாது அவங்களால? அதிமுக ஒருவர்னு அப்ப யார் வேற? அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை ஒருத்தர் நியமிக்க போறீங்க, கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அலையன்ஸ்ல சிக்கலை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சே பாஜக பேசுதுன்னா அப்ப இவங்களுடைய அஜெண்டா என்ன? இவங்க எதை நோக்கி இந்த எலெக்ஷன் அகத்துறாங்க? இவங்க எண்ணம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதா இல்ல அதிமுகவை காலி செய்வதா? அதிமுகவை காலி செய்வதுதான் இவங்களுடைய எண்ணம் அப்படின்றது சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சரியா சொல்லுது. அப்போ அந்த இடத்துக்கு அதிமுக நகர்ந்துடக்கூடாது அப்படின்னா அவங்க இந்த அலையன்ஸை பிரேக் பண்ணணும். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ல அந்த அலையன்ஸை இப்பவே உடனே பிரேக் பண்ண முடியாது. மேபி அவங்க ஆஃப்டர் டிசம்பர் அதை கன்சிடர் பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பவே பண்ணா நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு சிக்கல்கள் வரும், அச்சுறுத்தல்கள் வரும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதனாலதான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல நகர்த்துறாங்க. ஆனா இதுவும் நல்லது இல்லை அதிமுக. இது அதிமுகவை வீக்கன் பண்ணிட்டே இருக்கும். அப்படி வீக்கன் பண்ணும் பொழுது எடப்பாடி பழனிசாமியோட தலைமை கேள்விக்குறியாகும். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதிமுகல. ஸோ அப்படின்றப்ப இது இன்னும் இஷ்யூவா அவங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ பாஜகவோட 26 அஜெண்டா அப்படின்றது அதிமுக வீக்கன் பண்ணுவது. நயினாரும் அதை ரொம்ப தெளிவாக சொன்னார். எங்களோட இலக்கு 26 கிடையாது, 29 தான்.
அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஏதோ சும்மா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு 4 எம்எல்ஏ இருக்கு, அதை அப்படியே கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி 29 தான் சீரியஸா பாக்குறாங்கன்னு தோணுது. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உதவுவதை விட உபத்திரம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இல்ல அதே So பத்திரத்தை அப்படிங்கிறப்போ அண்ணாமலை தலைமைய இருந்துகிட்டே பண்ணிருக்கலாம்ல, எதுக்காக தலைமையை மாத்தணும்? 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அண்ணாமலை பெரிய ஒரு ஆளா பார்க்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில திடீர்னு அவர் எதுக்காக மாத்தணும்? அண்ணாமலையால் அதிமுகவோடு அலையன்ஸ் போக முடியாது. அப்புறம் அதிமுக உயிரோடு இருக்கும் வரைக்கும் பாஜகவால் வளர முடியாது. நீங்க சொல்ற நம்பர்ஸ் கால்குலேஷன்லாம் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஏசி சண்முகத்தையும் பாரிவேந்தரையும் டிடிவி தினகரனையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அதே 6%, அதே 7%, அதே நோட்டாவுக்கு கீழ் தான் வரும். நீங்க யாரோட ஓட்டையோ எடுத்து எங்க ஓட்டுன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா 24ல இவங்க சொன்ன கால்குலேஷன்ஸ் ராங். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் அண்ணாமலை சொல்றதெல்லாம் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஃபேண்டசியா தெரியும். ஆமா பாஜக வளர்ந்துருச்சு, பாஜக வளரதானே வேணும், தனியாக நிக்கணும்ட்டு. ஆனா ரியாலிட்டியில அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவ்வளவு தெரியாத முட்டாள்கள் இல்லை அமித்ஷாவும் மோடியும். தெரியாம ஒன்றும் அவங்க ஏடிஎம் அலையன்ஸ் வைக்கல. ஏன் அலையன்ஸ் வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், பாஜகவோட ஃபார்முலாவே அதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு மாநிலத்துக்கு வந்து எந்த கட்சியை நம்மளால ஈஸியாக கேப்சர் பண்ணி அழிக்க முடியுமோ அந்த கட்சியோடு சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வைப்பாங்க. மெல்ல மெல்ல அந்த கட்சியினுடைய ஓட்டுகளை தங்கள் பக்கம் எடுத்துப்பாங்க, அந்த கட்சியை காலி பண்ணுவாங்க. அது எல்லா இடத்தையும் அவங்க பண்ற ஈஸி ஃபார்முலா. ராம சீனிவாசனே ஒரு முறை தெளிவாக சொன்னார், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். ஸோ அதுதான் அவங்க இங்க ட்ரை பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு சேருவது என்பது அந்த கட்சி வாக்குகளை கிரகித்து அந்த கட்சியை காலி பண்ணி அதற்கு மேல வளர்றது. அப்படி மேல வளரும் பொழுது தாங்கள் எதிர்கட்சியா மாறுவாங்க. அதுதான் அவங்க ஆண்டாண்டு காலமா ஃபாலோ பண்ற ஃபார்முலா. அதுக்கு இங்க பெஸ்ட் பார்ட்னர்னா அது ஏடிஎம்கே தான். அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இதை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையும் சேரக்கூடாதுன்றது ஒரு விஷயம். அப்புறம் அண்ணாமலை ஒருவேளை அக்செப்ட் பண்ணி சேர்ந்தாலும் கூட அவர் எடுத்து பேசும் பொழுது உடைச்சிருவாங்க கூட்டணியை. அவன் மறுபடியும் பாஜக இதே இப்ப எப்படி சீமான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஒரு ஓட்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வின்னிங்கிறது கிடையவே கிடையாது. என்னைக்காவது பாஜக தனித்து வச்சிருக்கா அலையன்ஸ் இல்லாம இங்க? அப்போ அலையன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களை வின் பண்ண முடியும்ன்றதான் ரியாலிட்டி. அப்போ அலையன்ஸ் இருந்தா மட்டும்தான் வளரவும் முடியும். 2026ல திமுகவே மறுபடியும் ஆட்சி அமைக்குது அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாவே இருக்கட்டும். ஆனா அதை விட பலவீனமான ஒரு கட்சியால இருக்கும் பாஜக தமிழ்நாட்டு கட்சியில ஃபர்ஸ்ட் பாஜக ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோல்வி அவங்க தேசிய அளவுல எந்த வகையிலும் பாதிக்க போறது இல்லை. அங்க பவர்ல இருக்க வரைக்கும் பாஜக இங்க பவர் தான். எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு 2026ல திமுக வருது அப்படின்னா அவங்களால எப்படி அதிமுகவை காலி பண்ண முடியும்? எந்த வகையில காலி பண்ண முடியும்? அதுதான் சொல்றேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதிமுக பலவீனப்படுமா மாட்டாதா? எடப்பாடி பழனிசாமி கண்டினியூஸா தோத்துட்டே இருக்காருன்னா கட்சிக்குள்ள சிரமங்கள் வருமா வராதா? சலசலப்புகள் வருமா வராதா? இன்னைக்கு 2ஆ உடைஞ்சுக்கு 4ஆ உடையுமா உடையாது? எஸ்பி மணி பேச மாட்டாரா இருப்பாரா? பழைய அங்கங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எடப்பாடிக்கு எதிராக கம்பு தூக்கங்கள மாட்டாங்களா? சோ கட்சிக்குள்ள நிறைய சலசலப்புகளும் அணிகளும் உருவாகும். அந்த அணிகள் உருவாகும் பொழுது எல்லாரையும் தங்கள் பக்கம் பாஜக இழுக்கும். பேசிக்கலி ஒரு கட்சியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோம்னா அந்த கட்சி குழப்பத்துக்குள்ளே இருக்கும். அவங்க அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்ப ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாயிடும். அங்க நம்ம வளர முடியும்ன்றது நம்புறாங்க. விஜய் ஆக்சுவலி அவங்க ஒரு சர்ப்ரைஸ். விஜய் வந்தது மேபி இந்த ஷிஃப்டை பாதிக்கும் நம்ம நினைக்கிறாங்க. சோ இங்க பிரச்சனை என்னன்னா திமுக இருந்த பொழுது ஈஸியா இருந்துச்சு. சடனா விஜய் வந்தது அவங்களுக்கு சில நெருடல் தான். ஆனா அதையும் தாண்டி இது வந்து அவங்க யூஸ்வலி யூஸ் பண்ற ஃபார்முலான்னு நான் சொல்றேன். இல்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இமேஜினபிளா தான் பேசுறோம். ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் இப்படிதான் பண்ணிருக்காங்க. நம்ம நினைக்கிறதுக்கு மாறாகத்தான் நடக்கும். அவங்க ஒரு கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா தலைமையை கேப்சர் பண்ணுவாங்க. ஒரு கட்சி தோக்குதுன்னா செகண்ட் லீடர்ஸை ஃபுல்லா கேப்சர் பண்ணுவாங்க. இத ஒரு ஃபார்முலாவா அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. தலைமையை பலவீனமாக்க செய்து கட்சியை உடைக்கிறது, ஆமா உடைக்கிறது, அவருக்கு எதிராக செயல்பட வைக்கிறதுன்னு பண்ணிட்டு அந்த கட்சியை என்ன பண்ணுவாங்கன்னா உட்கட்சி பிரச்சனையவே போக்கஸ் பண்ண வச்சுட்டு அரசியலே பண்ண விடாம பண்ணி அந்த இடத்த பிடிப்பாங்க. இன்னைக்கு என்சிபிக்கு நடந்தது, சிவசேனாவுக்கு நடந்தது, பீகார் நிதிஷ்குமார் என்ன தெரியல பாவம் அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இதை பண்ணுவாங்க. பண்ணிதான் சக்சஸ் ஆவாங்க. நல்லாவும் நீங்க சொல்ற ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக அப்படி தலை தூக்கி இருக்கு அப்படின்னா
அந்த மாநில கட்சிக்கு அடுத்த இடத்துல பாஜக இருந்தது. அதனால அவங்களால அடுத்த இடத்துல அந்த கட்சி இருந்தது இல்ல. அந்த இடத்துல கட்சி இருந்ததே இல்ல. இன்னைக்குதான் இருக்கு. அதாவது அந்த கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே அங்க செகண்ட் லெவல் இருந்ததே இல்ல. சும்மாதான் இருந்துச்சு. மகாராஷ்டிராவை எடுத்துக்கோமே, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி 90 வரைக்கும் பெரிய கட்சி எல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகுதான் வளர்ந்தாங்க அவங்க. சிவசேனா கூட அலையன்ஸ் போய் தான் வளர்ந்தாங்க. அது வரைக்கும் அவங்களால காங்கிரஸையோ தேசியவாத காங்கிரஸையோ எதிர்த்து அரசியல் செய்ய முடியல, சிவசேனாவையோ. அப்ப அங்க அரசியல் செய்யணும்னா நம்ம கூட ஒத்த மாநிலம் இருக்கக்கூடிய சிவசேனாவோட சேரணும்னு தான் சேர்ந்தாங்க. சேர்ந்ததற்கு பிறகுதான் வளர்ச்சி. அப்ப அந்த அங்க பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது மகாராஷ்டிரால. இன்னைக்குதான் அந்த கட்சி பெரிய கட்சியா மாறி இருக்கு. ஒரு 2 முக்கிய கட்சிகள் சிவசேனாவையும் காங்கிரஸையும் தாண்டி தான் பிஜேபி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அவங்க இங்கேயும் அதை தான் நினைக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம கிடையாது, கீழே இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க அதாவது சொல்லுவாங்கல்ல, நல்லா படிக்கிற பையன் கூட சேர்ந்தா நம்ம நல்லா படிச்சிடலான்ட்டு. அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்தா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட முடியும்னு நம்புறாங்க. அப்படிதான் வராங்க. எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸா ஒரு காலத்துல இல்ல. அங்க அடையாளமே தெரியாம இருந்துச்சு கட்சி. இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல பிஜேபி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. எல்லா மாநிலத்திலையும் மாநில கட்சிகளையும் தாண்டி ஒரு கண்ட்ரோல் பண்றாங்க. எப்படின்னா அவங்க வந்து எய்தர் அலையன்ஸ்ல ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு அலையன்ஸ்குள்ள போயிருப்பாங்க, இல்ல வந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அது அவங்க எம்எல்ஏவே இருக்காது, ஆனா அலையன்ஸோட ஹெட்டா இருந்துட்டு கட்சியை வச்சு ஆட்சி பிடிக்கிறாங்க. மணிப்பூர்ல எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எங்க போயிட்டாங்க. ஒடிசால எங்க போயிருந்தாங்க, எங்க போயிட்டாங்க. மகாராஷ்டிரா மட்டும் எடுத்துட்டு பேசணும்னா, இப்ப சிவசேனாவை கட்சியை உடைச்சிட்டு அதை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல சிவசேனாவை கேப்சர் பண்ணிட்டு அந்த இடத்துல பாஜகவுல உள்ளார வர முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக உடைச்சாலும் கூட பாஜகவுல அப்படி அதுல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை இழுத்துக்கிட்டு பாஜகவுல உள்ள வர முடியுமான்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ விஜய் உள்ளார வந்திருக்காரு. அப்படிங்கும்போது பாஜக விஜய் தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ். விஜய் தான் சர்ப்ரைஸே ஒழிய அதிமுக சர்ப்ரைஸ் கிடையாது. அதிமுக வலிமையெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் அக்செப்ட் த ட்ரூத். அதிமுக ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க வந்து அதிமுக பெரிய கட்சி யார் தெரியுமாலாம் சும்மா பேசலாம். பாஜகவுக்கு எதிராக அதிமுக கடைசியா பேசின வார்த்தை என்ன? ஒரு விஷயம் பேச முடிஞ்ச அதிமுகவால இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷாக்கு எதிராக ஒருத்தர் கூட பேசல. ஏன் பேச முடியல? ஏதாவது பேசினாருன்னா அன்வராஜாவை தூக்கி வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. கேபி முனுசாமி முந்தா நாள் வரைக்கும் பேசுவார், திடீர்னு மாத்தி பேசுவாரு. ஸ்போக்ஸ் பர்சன்ஸை பேசவே விடாம வச்சிருக்கீங்க. அலையன்ஸ் பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஜெயக்குமார் வாயே திறக்கல. அதிமுக ஒன்றும் அவ்வளவு வலிமையெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. நிறைய யூகமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி விரைவில் உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கான ஒரு தைரியமான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரா? எடுத்தா நல்லது, எடுக்காட்டினா அவ்வளவுதான். சோ இங்க சாய்ஸ் வந்து அவருடைய கையில இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. திமுக மேல நல்ல அதிருப்தி இருக்கு. ஒரு நல்ல அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரலாம். அத லீடர்ஷிப் தான் முடிவு பண்ணணும். நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. முதல்ல அவர் இடத்துல இருந்து பார்த்தா நமக்கு தெரியும். இல்ல அவருடைய அமைச்சர்கள் பல பேர், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் மேல சிக்கல்கள் இருக்கு. அதுக்காக அமைதியாக இருக்கலாம். ஸோ என்ன ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசனை தாண்டி இது முக்கியமானு பார்த்தா இது அவர் செகண்டரியா கூட இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. பார்க்கலாம் மனோஜ். 2026 சட்டமன்ற தேர்தல ஒரு பிரம்மாண்டமான கட்சி இணைய போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது வெறும் யூகமா இல்ல ஒரு வியூகத்தோட அவர் சொன்னாரா? என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி மனோஜ். நன்றி.